வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள மீனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மீனராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் மீனராசி மக்களாக நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் உங்கள் பிடிவாதங்கள் மற்றும் திமிர்வாதமான முறையில் நீங்கள் செயல்படும் அணுகுமுறையை உங்கள் வாழ்வியல் முறையிலிருந்து அகற்ற நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிப்பதோடு உங்கள் குடும்ப உறவுகளுடனான மற்றும் சக ஊழியர்களுடனான உங்கள் நல்லுறவையும் கெடுக்க வேண்டியிருக்கும். மீனராசியை பொறுத்து தங்களது வீட்டில், அதாவது மீனராசியிலேயே ராகு பகவான் பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு பங்கு கமிஷன், ஈவுத்தொகை மற்றும் செய்தொழிலில் லாப பங்கு மூலம் பெரிய நன்மை கிடைக்கும். மற்றும் சிலருக்கு சில வகையில் ராயல்டி மூலமும் பலன் பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் இதனால் மீனராசி மக்களின் பலர் இது போன்ற வருமானம் தரும் எந்த ஒரு திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்ய தயாராக இருக்க வேண்டும். இது உங்களுடைய வருங்காலத்திற்கு நலம் பயப்பதாக இருக்கும். மீனராசி மக்களுக்கு இது போன்றதொரு லாபம் மற்றும் பலவிதமான பலன் தரும் ஆதாயங்களின் சாத்தியத்தை கிரக நிலைகள் காட்டுகிறது. மிக முக்கியமான உங்களின் வேடிக்கையான வாழ்வியல் நடைமுறை இயல்பு மற்றும் உங்களின் சமூக தொடர்பு உள்ள இடங்களில் உங்கள் பிரபலத்தை அது அதிகரிக்கும். இதனால் நீங்கள் வாழும் சமூகத்தில் உங்களின் கௌரவமும் மரியாதையும் நலமாக மேம்படும் மற்றும் பல முக்கியத்துவரின் கவனத்தை உங்களால் ஈர்க்கவும் அதன் மூலம் நல்லதொரு வாழ்வியல் முன்னேற்றத்தை உங்களால் பெற முடியும். மீனராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் தங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் தற்சமயம் பயணத்தில் இருப்பதால் இந்த வாரத்தில் நீங்கள் வேலை செய்யும் உங்கள் பணியிடத்தில் சில சாதகமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களின் எதிரியாக நீங்கள் கருதும் சக ஊழியர் அல்லது நபர் உங்கள் நல விரும்பியாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆகையால் நீங்கள் உங்களின் எல்லா எதிர்மறையான எண்ணங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுடன் நேர்வரையாக பழகவும் பேசவும் தொடங்க வேண்டும். இருப்பினும் சற்று கவனமுடன் எச்சரிக்கையாகவும் இருங்கள். இந்த மீனராசி மக்களுக்கு இந்த வாரம் கல்வித்துறையில் இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பலாம். இதன் காரணமாக மீனராசி மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் மற்றும் எந்தவித மன அழுத்தம் இல்லாமல் தங்கள் படிப்பில் அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடன் தங்களது செயல்பாட்டில் இருப்பார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தை இவர்கள் நலமாக பயன்படுத்தி தங்கள் படிப்பை தவிர உடல் செயல்பாடுகளுக்கும் உடலின் ஆரோக்கியத்திற்கும் சிறிது நேரம் கொடுத்து உடற்பயிற்சி, யோகா, தியானம் செய்வதில் அக்கறை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிவனை வணங்கி அவரது நாமத்தை பாராயணம் செய்யுங்கள். உங்கள் வேண்டுதல் யாவும் பலிதமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துறார் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.